உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாப்பாடு ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, அது இல்லாமல் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க? பையனுக்கு குளிக்க வைக்கிறது. இப்போ எங்கள் அம்மா வந்து ஹீட்ரு இல்லைன்னா கேஸ் அடுப்பில் காய வச்சு குளிக்க வைப்பாங்க பையனை. ஆனால் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்கன்ட்டு விறகடுப்பில் தான் காய வைக்கணும். நம்ம வீட்டில் விறகடுப்பு இது ஓகே தானே, இதில் என்ன இருக்கு? இல்லை, அது நம்ம வீட்டில் வந்து அம்மாவே செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய் தான் செய்கிறான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கே குளிப்பாட்டி தான் தூக்கிட்டே வருவாங்க. 2 வீடும் பக்கத்துலையா? ஆமாம், ஒரு சும்மா நடந்து போகிற தூரம் அளவு தான் இருக்காங்க. சார் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன லாஜிக் தான். எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. கம்பேர் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு கம்மி. ஸோ எங்களை வளர்த்தின எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மா மைண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க. இவங்க ஹீட்டரில் குளிக்க வைக்கலாம், கேஸ் அடுப்பில் காய வைக்கலான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க விறகு அடுப்பில் காய வச்சு நம்ம குளிக்க வைக்கும் போது பையனுக்கு கை கால்லாம் வலிக்காது, நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். விறகடுப்பில் சமைக்கிறதும் விறகடுப்பில் தண்ணி காய வைக்கிறதும் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் சரி பக்கத்தில் தானே நான் தூக்கிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை, இப்போ இவங்க வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க, உங்க வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க. இப்ப இவங்களோட அம்மாக்குமே கூட பேரனை இப்படி பாத்துக்கணும், பேரனை இப்படி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். இப்ப நீங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்க பையனை கொண்டு போய் உங்க வீட்டுல உங்க அம்மா வீட்டுல விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ப எனக்கு பேரன் இல்லையா, இப்ப நான் இதை உரிமை கொண்டாடக்கூடாது என் பேரனுக்குன்னு ஒரு மன ஏக்கம் வரும்ல? வருது சார், வந்துச்சு சார். வந்துச்சுல, வரும், வந்துருச்சு. அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதையும் நான் பாக்குறேன். இருந்தாலும் நம்ம போய் ஒரு ஆசிய மருமகளா மாமியார்கிட்ட கேட்டா கெத்து என்ன சார் ஆகிறது? குற்ற உணர்ச்சியோட தவறு பண்றது வேற, குற்ற உணர்ச்சி இல்லாம தவறு பண்றது வேற. ஆனா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். தப்பு பண்ணுவேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல எங்க அம்மா ஒரு சஜஷன் சொல்றாங்க, மாமியார் ஒரு சஜஷன் சொல்றாங்க. நான் மாமியார் சொல்றது கேட்டுட்டுனா எங்க அம்மாவை நான் விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாது இல்லைங்களா? அதனால ஒரு ஸ்டெப் அவங்க சொல்றதையும் கேட்பேன். மோரோவர் எங்க அம்மாவே சொல்லிடுவாங்க, எங்க மாமியார் இதை சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப கரெக்டா தான் இருக்கும், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு எங்க அம்மாவும் சில டைம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க திருந்த மாட்டீங்க? திருந்த மாட்டேன் சார். திருந்த மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்த அவங்க அம்மா கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறாங்க, அது உங்களை கோவப்படுத்துது. இது சின்ன விஷயம் சொல்ல முடியாது சார். சாரி ராஜி, எத்தனை வருஷம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அது சொல்லுங்க. கண்டிப்பா 21 சார். 21 லீடிங்க. 10, 20, 21. எஸ். இது என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு இன்க்ளூடிங் சமையலை பொறுத்த வரைக்கும் சரி, என் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு நான் கேட்டனாலும் வீட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. இவங்களான நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. என் ட்ரெஸ் எங்கே இருக்குப்பா, இந்த ட்ரெஸ் நான் போடணும்பா, எங்கேப்பா இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க பதில். என்ன சாப்பாடு என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பதில். எல்லாத்துக்குமே அவங்க தான். இப்போ இவங்க கிட்ட இந்த பதில் நான் எதிர்பார்க்கவே முடியாது. சில நேரத்தில் நான் இவங்களை கேட்டுவேன், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவங்க இதுக்கு வாயை திறக்கிறாங்க அப்படின்னு இவங்க அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ, நமக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், எது எங்கே இருக்குன்னு என் வீட்டில் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவங்க வச்சிருக்கிற இடத்த விட அது எங்கே இருக்குன்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, எத்தனை வருஷமா அவங்க மாமியார் உங்க கூட இருக்காங்க? ஏன் கூட இல்லை சார், பக்கத்தில் இருக்கிறாங்க சார். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் காலி பண்ணிட்டு வேற வீடு மாறுறனோ அங்கெல்லாம் பக்கத்தில் வந்துடுவாங்க. இல்லை உண்மையா இல்லை, நீங்கள் அவங்கள கேளுங்க. நாங்கள் வந்து கல்யாணம் ஆனோடனே எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் மனஸ்தாபம் சார். உடனே நாங்கள் வீடு மாற்றி வந்துட்டோம். அம்மா என்ன சொன்னாங்க, பக்கத்தில் வீடு காலி இருக்குமா, பக்கத்தே வந்து அப்போ வந்து இப்போ இருக்க பக்கத்தில் அதே பழக்கம் ஆயிடுச்சு சார். அவங்க தனியாக ஒவ்வொருத்தரும் வீடு காலியும் பக்கத்தில் இன்னொரு வீடு காலியா இருக்கு. அந்த மாதிரி அமைஞ்சிடுது சார். நான்லாம் தேடுமா அப்படி கிடைக்கவே மாட்டேங்குமா? அந்த மாதிரி அமைஞ்சிடுது சார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்குறாங்களே சார் அம்மா. இல்லம்மா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தோடனே சட்டை எங்க இருக்கு, பேண்ட் எங்க இருக்கு கேட்குறாங்க. உங்களோட அம்மா பதில் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க சைலண்டா இருக்கீங்கன்னு கேட்கணும் சார். துணி மடிச்சு கொடுக்கறது அம்மா தான் சார். நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன் சார். துணி மடிக்கணும்னு எனக்கு பிடிக்காது சார். அது அம்மா தான் மடிச்சு எல்லாம் மடிச்சு அவங்களே எடுத்து கூட வச்சிடுவாங்க சார். அவங்க அதனால அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்றாங்க ஒய்ஃப்? யார் சார்? ஒய்ஃப் வேலையே செய்கிறது இல்லை சார். சார் செய்வேன் சார். சார் நைட்டு நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன், வெல்டர். சரிங்களா, நான் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்தேன்னா இவங்க படுத்துட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறவங்க என்னை பார்த்தோன்னே உட்காந்துருவாங்க. எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. நைட்டு டிஃபன் நான் தான் செய்யணும். தோசை போடணுன்னா மட்டும் அவர் போடுவார் சார். ஏன்னா மெலிசா போட்டு கொடுப்பாரு, அவர் போடுவார் சார். அவர் மற்றபடி சண்டே டைமில் கூட அவர் வேலை செய்வார் சார். சார் ஹவுஸ் ஓனர் நம்பர் கூட தரேன் சார், நான் கால் பண்ணி கேளுங்க. நான் போய் சொல்ல சார், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் போய் சொல்லலை. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. சரி, இவங்க என்னெல்லாம் வேலை செய்றாங்க, அவங்க அம்மா என்னெல்லாம் வேலை செய்றாங்க? 365 நாளில் கிட்டத்தட்ட 250 நாள் நான் தான் சமைக்கிறேன். சரிங்களா, மிச்ச நாள் தான் அவங்க சமைக்கிறாங்க. அதுலேயும் அவங்க வந்து பாதி எடுத்துப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம உட்காரும் போது சாம்பார் அப்படி கரண்டி விட்டு எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். ரசம் மேலே வரும், சாம்பார் கீழே வரும். அப்பயே புரிஞ்சிக்கலாம் நம்ம. ரைட், இது உங்கள் அம்மா வச்சது. நான் கரெக்டாக கேட்டுருவேன், உங்கள் அம்மா வச்சாங்களான்னுவேன். இல்லைன்றவா முதல்ல.
நான் கம்முன்னு சாப்பிட்றேன், எனக்கு தெரியும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு இருந்த பிறகு என் பையனோட கேட்பேன், டேய் இவங்க ஐதானே பண்ணாங்க அப்படின்னா, ஆமாம் டாடின்னுவான் அவன். சார் சில சமயம் அவங்க சமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்க சார். வேலை செஞ்சுட்டு வரோம் சார், டயர்டில் வரோம் சரிங்களா. நமக்கு வந்து ஒரு டிஷ் நம்ம பண்ண சொல்லி ஃபோனில் கேட்டுருவாங்க, ஆனால் என்ன வேணும் என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பொங்கல் சாம்பார் செய்யுமா அப்படின்னுவோம். எங்கள் அம்மாவுக்கு பொங்கல் நல்லா செய்ய தெரியும், நான் செய்ய வைக்கிறேன்னுவான். நீ செய், அது பொங்கல் வந்து உப்புமா மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு போகிறேன் சரிங்களா. பொன்னாடி கையில் சாப்பிட்டு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நானும் அதான் ஆசைப்படுறேன். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். எப்படியோ அது நின்றுடும் முதல்ல. ஆனால் நீ பொங்கல் இருக்காது, கண்டிப்பாக பொங்கல் மட்டும் இருக்காது சார். எங்க அம்மா ஆம்லெட் சூப்பரா போடுவாங்க சார், நல்லா போடுவாங்க, ஆம்லெட் போடுவாங்க. பொங்கல் நல்லா பொங்கலுக்கு டேஸ்டா ஆம்லெட்டா செய்வாங்க. சாப்பிட முடியும்? பொங்கலுக்கு ஆம்லெட்டா சாப்பிட முடியும்? ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்களோட மாமியார் வந்து உங்கள் கூட வர்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க வந்து அவங்க அம்மாவை கூட கூட்டு வர எதுக்குன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கண்டிப்பா அதை தான் அவங்க மறைமுகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா வீடும் நீங்கள் மாறும் பக்கத்தில் ஒரு வீடு எப்படி காலியாக இருக்கு தெரியுமா, அவங்களுக்காக தான் சார். வீடு எங்களுக்குன்னு நாங்கள் தேடும் போதே முதல்ல அவங்களுக்கு இருக்கான்னு சேர்த்து தான் சார் தேடுவாங்க. அவங்க என்னன்னா அவங்க கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், அதை அவங்க அம்மாவை கூட்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு தானே சார் அம்மா எதுக்கு உங்க கூடவே ஹெல்ப் பண்ணுறதுக்கா? சார் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் சார். இப்போ ஒரு ஃபோனோ வச்சுருக்கோம், அது உடஞ்சே போச்சு அப்படின்னாலும் எனக்கு தெரியும்ப்பா, அந்த இடத்துல நான் வாங்கி தரேன், ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வீட்டில் சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யார் ஃபோன் உடஞ்சாலும் கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு பில்லை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. கேட்டால் நான் வந்து அங்கே தான் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது, இவங்க நீங்கள் பண்ண நல்லாவே இருக்காது அப்படின்னு. உங்க கணவரோட சாய்ஸை ஏன் நீங்க மதிக்கவே மாட்டீங்க தான் ஒரு கேள்வி. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்குமே நானும் வெளியே போறேன், எனக்கு உலகம் தெரியும், ஏன் என்னோட சாய்ஸுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க? சார் மதிப்பு இல்ல சார், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விவரம் பத்தல, அதுதான் முடிவுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. நான் வந்து அவங்களுக்கு விவரம் பத்தாதனால நான் வந்து கொஞ்சம் அதை எடுத்து நான் பண்றேன். என்ன விவரம் பத்தல? உங்களோட கணவருக்கு என்ன விவரம் பத்தல? இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா இப்போ அது வேண்டாம், எப்போ பார்த்தாலும் வேண்டாம்னா அது எப்போ வேணும்? ஓகே, இதுக்கும் விவரம் பத்தாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு புரியல. இப்போ விவரம் பத்தாதுன்னா அவருக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது, இது 1.5 டன் ஏசிக்கு 2 டன் ஏசிக்கு என்ன வித்தியாசம் தெரியாது, இல்லை அதை பற்றின அவருக்கு புரிதலே கிடையாது. இதெல்லாம் விவரம் பத்தலைன்னு நீங்கள் சொல்லலாம். விவரம் பத்தலைன்னு நீங்கள் முடிவுக்கு எப்படி வரீங்கன்னு கேட்குறேன். இல்லை சார், நான் அப்படி சொல்ல வரல, அதுலலாம் நல்லா தான் பண்ணுவாங்க. நான் வந்து என்னன்னா, இப்போ வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இது இப்போ வேணான்னு சொல்லுவாங்க. இப்ப கட்டில் வாங்கணும், கட்டில் வேணும் தானே. நீங்க ஒரு முடிவுக்கு உங்க கணவருக்கு விவரம் பத்தாததுக்கு முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஏன்னா அது அவங்களே பண்ணிருக்கணும். இப்ப குழந்தை பிறக்கும்போது கட்டில் வாங்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உன் புருஷனுக்கு விவரம் பத்தாதுன்னு உங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதை உண்மையாக்குறதுக்கு நீங்க விவரம் பத்தாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. அதான் சார் உண்மை. அதாங்க சார். இல்ல சார், நீங்க என்னைக்கு உங்க கணவரை கடைக்கு கூட்டு போனீங்க? நான் நிறைய டைம் கூட்டிட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து இஎம்ஐல தான் நம்ம எடுக்க போறோம், இது வாங்கலாமா, வா உள்ள போலாம், அவங்களா வாங்குறாங்க நம்ம போலாம் அப்படின்னா, இல்லம்மா நமக்கு செலவு இருக்கு, இன்னொரு நாளைக்கு அதை வாங்கிக்கலாம். அப்பதான் நான் எங்க அம்மா கூட போய் நினைச்சேன், பாப்பா வாங்கி தர மாட்டாங்க, நான் வாங்குறப்பே வாங்கிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. சரிம்மா, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எப்படி வேண்டாம்னு சொல்ல போறாங்க. கடைசியில வந்துட்டு சார், நான் இது வரைக்கும் நான் வீட்டுக்குன்னு எதுவுமே வாங்கலைங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.